ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் ஏஞ்ச உடனே எல்லாருமே செய்கிற பெரிய அதே காமன் ஒர்க் தாங்க, தெருவாசப்படி பெருக்கி கோலம் போடுறது தாங்க. அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். கோலம் போட்டாச்சு. என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கோலம் போட தெரியாதுங்க, இதை தெரிஞ்சது. நெக்ஸ்ட் அப்படியே பின்னால் தோட்டம், சின்னதாக ஒரு தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாங்காய் மரம், வெத்தலைக்கொடி, அந்த மாதிரி இந்த கனகாம்பரம் பூச்செடி கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மழை வர மாதிரி இருந்ததுங்களா, ஃபுல்லாக காற்றடிச்சதில் என்ன ஆச்சுன்னா அந்த பிஞ்சு இருக்குது பாருங்கள், மாங்காய் பிஞ்சு எல்லாமே விழுந்து போச்சு. இந்த வெத்தலைக்கொடி வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க, பார்த்து பார்த்து வளர்த்துருக்குறோம். மாங்காய் மரம் இப்போ தான் எல்லாமே துளிர்ட்டு கொஞ்சம் அழகாக வந்து, அதுவும் அந்த மழைக்கு வந்து நாசமாக போயிடுது. டேபிள்லாம் துடைக்கணுங்க. டேபிள் துடைச்சிட்டோன்னா மார்னிங் அப்படியே டிஃபன் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சிடலாம். அதனால் இப்போவே மார்னிங் ஃபஸ்ட்டு அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்குங்க, எந்த கஷ்டமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே நான். ஏன்னா ஏன் சொன்னே எல்லாருமே கம்பல்சரி தண்ணி குடிப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே இப்போ அதுவும் வெயில் காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, எல்லாருக்குமே கம்பல்சரி நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன். குழந்த, அவர், அம்மா எல்லாருமே ஏஞ்சி உடனே வாஷ் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு இவங்க எழுஞ்சி வரத்துக்கு முன்னே நான் பாதி வேலை அப்படியே முடிச்சிருவேங்க. நான் அழகாக எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். மொத்தத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவேன். பின்னால் தோட்டத்துக்கு வந்து அங்கே ஃபுல்லாக மாங்காய் பிஞ்சு எல்லாம் விழுந்திருக்கு இல்லையா, மொத்தமே க்ளீன் பண்ணி, ஏன்னா குழந்தை விளையாட வருவான், ஸோ மாங்காய் மேலே கால் வச்சுருவான் சொல்லிவிட்டு நான் எப்போவுமே அவன் ஏஞ்சி வரத்துக்கு முன்னே எல்லாமே ஃப்ரண்ட்டில் வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். அவன் ஏஞ்சி வரத்துக்குள்ளேயும் எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சுட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னவோ அதை செய்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும் டைமிங். எனக்கு எப்போவுமே டைமிங் வச்சு ஒர்க் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டோம்னா வாஷ் பண்ணுறதுக்கு கையில் தாங்க வாஷ் பண்ணுவோம் எப்போவுமே நாங்கள் ட்ரெஸ்லாம். எப்போவுமே அது ஏன்னா எனக்கு மிஷினில் போட்டோம்னா அந்த அழுக்கு அவ்வளோவா போகிறதே இல்லைங்களா, அதனால் கையில் தாங்க துவைப்போம். மார்னிங் அழகாக செம்பருத்தி பூ பூத்துருக்குது. நம்ம வீட்டில் பூத்த குண்டு மல்லி இது அழகாக இப்போ தான் சின்ன செடி, ஒரு 2 செடி தாங்க வச்சுருக்கோம். அழகாக பெருசாக பூத்து இருந்துச்சு. இந்த வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மல்லி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் பூக்காமல் இருக்குது. இது நேற்று ஒரு நாள் மட்டும் பூத்துது, ஒரே ஒரு செடியிலங்க பூத்துருக்கு. சாமிக்கு விளக்கு ஏற்றியாச்சு, வத்தி ஏற்றி வச்சாச்சு. விளக்கு ஏற்றிட்டு வத்தி ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மார்னிங் டிஃபன் அதுக்குள்ளேயே பால்கார அண்ணன் வந்துட்டார். அவர் சார் எப்போவுமே டெய்லி ஏஞ்சோன்னே கரெக்டாக எந்த ஒர்க் பார்க்குறானோ இந்த ஒர்க் கரெக்டாக பார்த்துருவான். அம்மா நான் பால் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவான். ஸோ அதனால் நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். பாலில் குட்டி குட்டி ஏதாச்சும் ஒரு முடி இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம் பாலை மட்டும். ஃபில்ட்ரு பண்ணி இதை வச்சுட்டு நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லன்ச்சு. சாருக்கு வந்து லஞ்சு கொடுத்து அனுப்புகிற ஒர்க் இல்லை, மதியம் தான், ஆஃப்டர்நூன் தான். நான் 11:30 தான், ஸ்கூல் கிட்டே இருக்குன்றதுனால 11:30 எடுத்து போய் கொடுத்துடுவேன் நான். அதனால் லஞ்சு ஒர்க் இல்லை, மார்னிங் டிஃபன் தான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தினை கஞ்சி தான். தினை இருக்கு இல்லையா, அரிசி, அதோட கஞ்சி தாங்க போட்டு கொடுக்க போகிறேன். குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், ஏன்னா அது அவன் 12 o'clock தான் லஞ்சு சாப்பிடுவான். ஸோ அதனால் இந்த தினை அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourக்கு முன்னே ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக ரொம்ப சாஃப்டாகிடும். அழகாக இப்படி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 hourக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதே மாதிரி க்ரிப் ஆகாது. அதனால் அந்த திணைக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எப்போவுமே 2 ஸ்பூன் நான் ஆயில் விட்டுடுவேன். ஆயில் விட்டுட்டு அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தினை அரிசி எடுத்து அதில் போட்டுடுவேன். போட்டுட்டு கரெக்டாக நான் எந்த கிளாஸில் ஊற வச்சேனோ, இப்போ நான் 2 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டம்ளர்லேயே 10 கிளாஸ் தண்ணி வச்சுப்பேன். ஏன்னா கஞ்சி இல்லையா, எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுப்பேன். இதே நீங்கள் நிறைய கஞ்சி மாதிரி நல்லா லிக்விட் மாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இதில் என்ன போட போகிறேன்னா, கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, பச்சைப்பயிறு ஊற வச்சு காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 5 ஸ்பூனு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணின்னு கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன். சீரகம் பிடிக்குன்றவங்களுக்கு போட்டுக்கலாம், இல்லைனா, ஆனால் அதோட ஸ்மெல் நல்லா இருக்குங்க போட்டிங்கன்னா. கொஞ்சம் காரமாக இருக்கும் இல்லையா, குழந்தைக்கு சளி கோல்டுன்னா ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும்.
ஆயில் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பயமும் இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சு தினை மட்டும் எப்போவுமே அடி பிடிச்சிருங்க, அதனால் பார்த்து வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 4 விசில் போல் எடுத்துடலாம். ஏன்னா நிறைய வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். 4 விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. நல்ல ஹெல்த்தி கஞ்சிங்க இது. நெக்ஸ்ட்டு மத்தியானம் லஞ்ச் இல்லையா, லஞ்ச் வந்து அவனுக்கு ஒரு 11:30க்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் அப்புக்கு. அதனால் அவருக்கு அரிசி ஊற வச்சுட்டோம் காலையில். இது எல்லாமே அவன் ஓரளவுக்கு முடிச்சிருவோங்க. நாங்கள் 10:30க்குள்ளே எல்லாமே முடிச்சிருவோம். இங்கே பார்த்தீங்களா, சொன்னேன்ல நான், அழகாக வந்திருக்கு பாருங்கள் கஞ்சி. ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது ஆயில் ஊற்றிட்டோன்னா. நம்ம நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி பசி அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்காது இந்த கஞ்சி எல்லாம் குடிச்சிங்கன்னா. நல்லா பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி சுட சுட குடிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவனுக்கு இந்த மாதிரி கஞ்சி போட்டு கொடுத்தேன்னா கொஞ்சம், அவன் ஆல்ரெடி ஏற்கனவே ஒல்லியாக இருக்கானா, ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஹெல்த்தியாக அவனுக்கு பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்பேங்க நான். அழகாக குழந்தை சாப்பிட்ருவான். அப்புறம் அவர் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே அங்கே ஸ்கூலில் அலோடு இல்லை. பிஸ்கெட்டு, சிப்ஸு, சாக்லேட் எதுவுமே அலோடு இல்லை. நட்ஸு, ஒன்லி ஃப்ரூட்ஸ் இது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நட்ஸ் வச்சு கொடுத்துருவேன் நான் 2 பாக்ஸ்லேயும். தண்ணி அவனுக்கு கொஞ்சம் இப்போ தான் பழக்க பண்ணிகிட்ருக்கோம் வெயில் காலத்தில். நான் ஹாட் வாட்டர் கொடுத்து பழகிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நான் அவனுக்கு தண்ணி ஆற வச்சு பாட்டில் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோதான், சார் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அவங்க அப்பா கூட கிளம்புறாரு ஸ்கூல். சார் கிளம்பிட்டாரு. நான் எப்போவுமே அந்த டேங்க்கு அவன் க்ராஸ் பண்ணுற வரைக்கும் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால எங்கே அழப்போறோன்னு நினச்சான், பட் அழுவில் ஹாப்பியாக தான் ஒரு ஸ்கூல் கிளம்புனாரு. அது லாஸ்ட் வரைக்கும் நான் பார்ப்பேன். நான் அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிக்கணும். எப்போவுமே நான் ரொம்ப ரிலாக்ஸாக தாங்க காஃபி குடிப்பேன். அந்த காஃபி குடிக்கும்போது பக்கத்தில் ஒரு ஃபோனை வச்சுட்டு, அவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங்